ஹாய் கைஸ், பயிற்சி 1.1ல் 4வது கணக்கு. A = 5,6, B = 4, 5, 6 மற்றும் C = 5, 6, 7 எனில் A x A = B x B இன்டர்செக்ஷன், அதாவது B x B வெட்டு C x C என காட்டுக. ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ ABC எல்லா செட்டுமே கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக கணக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? A x A கண்டுபிடிச்சிடலாமா? A என்ன? 5, 6 கிராஸ், அதே மாதிரி திரும்பவும் 5, 6 திரும்பவும் ஏ தானே. ஓகே, டேரெக்டாக எழுதிடலாமா? 5, 5 5, 6 6, 5 6, 6 சரிங்களா? ஓகே, இதுதான் ஈக்குவேஷனுக்கும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றுன்னும், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும், அதாவது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றுன்னும், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் 2ன்னு எடுத்துகிட்டு தான் ஹின்ஸ் ப்ரூவ்டு போடுவோம். ஓகே, இப்போ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த பக்கம் என்ன இருக்குது? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். B x B = B என்ன? 4, 5, 6 கிராஸ், மறுபடியும் என்ன? 4, 5, 6 ஓகேங்களா? கிராஸ் எழுதிடலாமா? 4, 4 அடுத்தது 4, 5 அடுத்தது 4, 6 ஓகே, ஃபஸ்ட் ஒர்க் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ரெண்டாவது ஒர்க்கு 5, 4 அடுத்தது 5, 5 அடுத்தது 5, 6 ஓகே, அடுத்தது 6, 4 6, 5 6, 6 அவ்வளோதான். B x B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? C x C. C x C = C என்ன? 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7 கண்டுபிடிச்சிடலாமா? 5, 5 5, 6 5, 7 ஓகே, அடுத்தது 6, 5 6, 6 6, 7 அடுத்தது 7, 5 7, 6 7, 7 தட்ஸ். இப்போ B x Bயும் கண்டுபிடிச்சாச்சு, C x Cயும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க? B x B வெட்டு C x C கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது இந்த ரெண்டு உறுப்புக்கும் பொதுவாக உள்ள உறுப்பு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்போது இங்கே B x Bயில் 4, 4 இருக்குது. இங்கே இருக்கா பாருங்கள், இல்லை. அப்போது இந்த டேர்ம் இல்லை. அடுத்தது 4, 5 இருக்குது. இங்கே இருக்கா? இங்கேயும் இல்லை. அப்போது இதுவும் இல்லை. அடுத்தது 4, 6 4, 6 இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் இல்லை. அடுத்தது 5, 4 5, 4 இங்கே இருக்கா? 5, 5 5, 6 5, 4 இல்லை. முடிஞ்சு. அடுத்தது 5, 5 இங்கே இருக்கா? இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ 5, 5 பொதுவானது. ரைட். அடுத்தது 5, 6 இருக்கா? இருக்குது. அப்போது இதுவும் பொதுவானது. அடுத்தது 6, 4 இருக்கா? இல்லை. 6, 4 இல்லை. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது 6, 5 6, 5 இருக்கா? இருக்குது. அடுத்தது 6, 6ம் இருக்குது. அவ்வளோதான். ஒரு செட்டில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் செக் பண்ணாலே போதும். இப்போ 6, 7ம் அங்கே இல்லை. 7, 5 இல்லை. 7, 6 இல்லை. 7, 7ம் இல்லை. முடிஞ்சு. இப்போது எது இதெல்லாம் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து எழுதிடலாம். 5, 5 அடுத்தது 5, 6 அடுத்தது என்ன இருக்குது? 6, 5 அடுத்தது 6, 6 அவ்வளோதான். இப்போது இது ஈக்குவேஷன் 2 சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே 5, 5 இருக்குது. இங்கேயும் இருக்குது. ஓகே, 5, 6 5, 6 6, 5 6, 5 6, 6 6, 6 ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே ரெண்டு கணமும் சமமாக இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 இலிருந்து
ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C என நிறுவப்பட்டது.